வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாயங்கால மேகங்கள் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அகானா ஒருவாறு தெளிந்ததும் அனைவரும் நலம் விசாரிக்க, மிதுனும் இந்த நிலையில் தான் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்தவன், கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாமே என்று பட்டும் படாமலும் கேட்டான். அவன் கேள்வியில் ஒரு நொடி அவனை ஆழ்ந்து பார்த்த மாறன் அவனுக்கு பதில் கூறாமல் தன் தங்கை புறம் திரும்பினான். மதி, அனா குட்டிக்கும் அத்தைக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு, நான் மிதுனுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற மாறன் அழுத்தமாக கூற, அவன் என்ன பேசப் போகிறானோ என்று இரு பெண்களுமே அதிர்ந்து வெடித்தனர். அதில் அகானா மனம் கேட்காமல் கேட்டே விட்டாள். அண்ணா கிட்ட என்ன பேச போறீங்க என்ற குழப்பத்துடன் அவள் கேட்க, ஏய், எதுக்கு இத்தனை பதட்டம் குட்டி? நாங்கள் ஒன்றும் அடிச்சுக்க மாட்டோம். மேலும் இனி ஒரு முறை உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் நான் பேச மாட்டேன்டா என்று அவள் கண்களை பார்த்து அழுந்த கூறியவன், இனி நாம் எல்லோரும் உறவாக போறோம் இல்லையா? எங்களுக்குள் இருக்கும் சிறு சங்கடங்களை பேசி தீர்த்து கொள்கிறோம், அவ்வளவுதான். அவன் கூற்றில் அகானாவிற்கும் நிம்மதியாக இருக்க, மிதுன் என்ன நினைக்கிறானோ என்று அனைவரும் அவனை பார்த்தனர். அவன் புருவங்கள் முடிச்சிட நின்றிருந்தானே ஒழிய ஒன்றும் பேசவில்லை. இருவருக்கும் எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று மனதில் வேண்டிக் கொண்டே பெண்கள் வெளியே சென்றனர். அனைவரும் சென்றதும், இங்க வந்து உட்காருங்க மிதுன் என்றான் மாறன். அவன் யோசனையாக பார்த்து கொண்டே வந்து மாறன் கட்டில் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த மிதுன் அவனை கேள்வியாக பார்த்தான். அவன் பார்வைக்கு அர்த்தம் புரிந்து கொண்ட மாறன், என்ன கேட்டீங்க மிதுன் என்றான் நிதானமாக. அதில் அவன் என்ன கேட்கிறான் என்று புரியாமல் ஒரு நொடி வெடித்த மிதுன் பின் புரிந்தவனாக, பார்த்து இருக்கக்கூடாதான்னு கேட்டேன் என்றான் குழப்பத்துடன். அவன் பதிலில் அவனை ஆழ்ந்து பார்த்த மாறன், பார்த்துத்தான் விழுந்தேன் என்றான் நிதானமாக. அவன் பதிலில் வாட் என்று மிதுன் மேலும் குழப்பத்துடன் கேட்க, ரோட்டில் கார் வரவில்லை, பைக் தான் வருது, விழுந்தா சாக மாட்டோம்னு தெரிந்துதான் விழுந்தேன். மாறன் கூறிக்கொண்டிருந்த விஷயம் மிதுனுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்றீங்க மாறன், ஏன்? ஒருவாறு மாறன் கூறிய செய்தியை கிரகித்து கொண்டு அதிர்ச்சியுடன் மிதுன் கேட்க, எனக்கும் அகானாவிற்கும் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா மிதுன் என்று பதில் கேள்வி கேட்டான் மாறன். அதில் அன்று அகானா கூறியதும் அவளது வேதனையும் ஞாபகம் வர மிதுனின் முகம் தானாக இறுகியது. என்று மட்டும் அவன் கூற, நான் பேசியது பெரிய தவறு மிதுன் என்று மாறன் நிறுத்த, தேவையில்லாமல் எங்கள் லைஃபை உங்கள் லவ்ல சேர்த்து குழப்பி இருக்கக்கூடாது என்றான் மிதுன் இறுகிய குரலில். அதில் அவனை மேலும் ஆழ்ந்து பார்த்த மாறன், அது மட்டுமில்லை மிதுன், நான் பேசிய வார்த்தைகள் கொடுமையானது. அவள் கற்பை கேள்விக்குறியாக்குவது போல பேசி வைத்தேன். அப்போது என் மனதில் இருந்ததெல்லாம், என் தங்கைக்கு நீங்க செய்ததை உங்க தங்கைக்கு நான் செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விட்டேன். ஆனால் அவள் உங்கள் தங்கை என்பதை தாண்டி என் உயிர் என்று புரிந்தபோது அவளை விட அதிகமா நான் தான் துடித்தேன். என் வார்த்தைகளை மறக்க முடியாமல் அகானா ரொம்பவே தவித்து விட்டாள் மிதுன். அதை மறக்க வைக்கத்தான் இந்த அடி என்று தன் கைகளை காட்டியவன், ஏதாவது புரியுதா மிதுன் என்று நிறுத்தினான். மாறன் கூறிய அனைத்தையும் கேட்ட மிதுனுக்கு ஓரளவுக்கு அவன் கூற வருவது புரிந்ததுதான். இருந்தும் எதுவானாலும் அவன் வாயில் இருந்து முழுதாக வரட்டும் என்று நினைத்தவன் அமைதியாக அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே அமர்ந்து விட்டான். மிதுன் எதுவும் பதில் கூறாமல் இருக்க வேறு வழி இல்லாமல் மாறனே தொடர்ந்து பேசினான். என்னை உயிராய் நேசித்த அனாவால் என்னிடம் இருந்து வந்த அந்த மாதிரி வார்த்தைகளை கூட தாங்க முடியவில்லை மிதுன். மதியும் உங்களை அதே அளவு நேசித்தாள். நான் பேச்சாக கூறியதை நீங்கள் செயலாகவே அவளுக்கு செய்தீர்கள். அப்போது அவள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று புரியுதா மிதுன் என்று நிதானமாக மாறன் கேட்க, மிதுனுக்கும் முதல் முறை தான் மதிக்கு செய்தது பெரிய தவறோ என்று தோன்றியது. அன்றைய மனநிலையில் அவளுடன் வாழ்ந்துவிட்டு ஒத்து வராது என்று பிரிந்தது அவனுக்கு தவறாக தோன்றவில்லைதான். ஆனால் இப்போது சில நாட்களாக மதியின் காதலை அவள் வாய் மொழியாக கேட்டது. சந்திரிகாவின் பரத்திற்கான தவிப்பு, சற்று முன்பு அகானாவின் மாறனுக்கான தவிப்பு என்று எல்லாம் சேர்த்து அவனை வெகுவாக குழப்பி இருந்தது.
அவன் மனம் முன்பு போல் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் இப்போது அனைத்தையும் ஆழ்ந்து பார்த்தது. மதியின் காதல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனதையும் இழக்கிக் கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு அப்போது புரியவில்லை. மனதில் இருந்த குழப்பத்தை தாங்க முடியாதவன் அதற்கான விடையையும் மாறனிடமே கேட்டான். நான் செய்தது பெரிய தவறா மாறன்? எனக்கு இருந்த மனநிலைக்கு அவளை ஏமாற்றியது மட்டும்தான் தவறாக தோன்றியது. மற்றதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றியது. ஆனால் இப்போது என்று அவன் இழுக்க அவனுக்கு ஓரளவுக்கு புரிகிறது என்பதே மாறனுக்கு நிம்மதியாக இருந்தது. தவறுதான் மிதுன் என்று அழுத்தமாக மாறன் கூற மிதுன் அவனை கேள்வியாக பார்த்தான். மிதுன், நீங்க பார்த்து வளர்ந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துவிட்டு பிரிவது சகஜமாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு அப்படி இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பிவிட்டால் அவனை தன் உயிராக நினைத்து விடுவாள் மிதுன். அவன் இல்லை என்றால் அவளால் உயிர் வாழ முடியாது என்னும் அளவுக்கு அந்த நேசம் இருக்கும். மதியும் அப்படித்தான் என்ற நொடி நிறுத்திய மாறன் கண்கள் முன் தோன்றி மறைந்த பிம்பத்தில் ஒரு நொடி வலியுடன் கண்களை மூடிக்கொண்டான். நான் மட்டும் ஒரு 2 நிமிடம் தாமதமாக மதியை பார்த்திருந்தால் அவள் இறந்து இந்நேரம் 5 வருடமாக இருக்கும் மிதுன். குரலில் தேங்கிவிட்ட வலியுடன் மாறன் கூற, வாட் என்று அதிர்ந்து எழுந்து விட்டான் மிதுன். அவன் அதிர்ச்சி மாறனுக்கு சற்று நிம்மதியாக கூட இருந்தது. ஒரே அடியாக தன் தங்கை என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று மிதுன் நினைக்கவில்லை என்ற நிம்மதி. ஏன் இந்த அதிர்ச்சி மிதுன்? அவள் வேண்டாம் என்றுதானே விட்டீங்க? அவள் இறந்தால் என்ன? மிதுனை ஆழமாக பார்த்து கொண்டே மீண்டும் மாறன் கேட்க, ஐயோ வேண்டாமே மாறன், ப்ளீஸ் என்று கத்திவிட்டான் மிதுன். மாறனின் வார்த்தைகள் கொடுத்த வலியை தாங்க முடியாமல் இரு கைகளால் தலையை அழுந்து பிடித்து கொண்டு மிதுன் அமர்ந்துவிட, இந்த கஷ்டம் ஏன் என்று யோசிங்க மிதுன். முதலில் நான் கூட நீங்கள் மதியை விரும்பவில்லை என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது பார்த்தால் நீங்கள் உணரவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஒருவேளை நீங்க வளர்ந்த முறையால் உங்களுக்கு காதல் புரியாமல் இருந்திருக்கலாம். இனியாவது அதை உணர முயற்சி செய்யுங்கள் மிதுன். உங்களிடமிருந்து மனதார கிடைக்கும் காதல்தான் மதியின் வாழ்க்கையின் மொத்த சந்தோஷமே. அதை உணர தயவு செய்து முயற்சி பண்ணுங்க என்று மெதுவாகவும் அதே நேரம் அழுத்தமாகவும் கூறினான் மாறன். மாறன் பேசி முடித்ததும் சிறிது நேரம் மிதுன் தான் இருந்த நிலையில் இருந்து அசையவே இல்லை. மாறனும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. பெண்கள் அனைவரும் வந்த பின் அகானா அங்குதான் தங்குவேன் என்று கூறிவிட மிதுனும் அவளுக்கு துணைக்கு இருப்பதாக கூறிவிட்டான். பூர்ணிமாவும் மதியும் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு சென்றனர். இரவு மாறனும் அகானாவும் நிம்மதியாக உறங்கிவிட மிதுன்தான் தூக்கம் வராமல் தவித்து விட்டான். மாறன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதை குத்தி கிழித்து அவன் தவறுகளை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. அவன் மனதில் மதி மீது இருப்பது சாதா அன்பா, உரிமை உணர்ச்சியா, இல்லை காதலா என்று தெரியாமல் வெகுவாக குழம்பி போனான் மிதுன். அவள் உயிர் பற்றி பேசினால் அவனால் தாங்க முடியவில்லை தான். ஆனால் இத்தனை நாள் காதல் நம்பிக்கை எல்லாம் இல்லாமலே வாழ்ந்து விட்டவன் அந்த உணர்வை முழுதாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவியாய் தவித்து கொண்டிருந்தான். ஒரு மனம் மதிக்காக வேகமாக துடிப்பதும் மற்றொரு மனமோ தான் வளர்ந்த கலாச்சாரத்தில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விடுவதுமாக வேகமாக அவனை குழப்ப விடிய விடிய தூங்காமல் மிதுன் விழித்து கொண்டிருந்ததுதான் மிச்சமாக இருந்தது. மனதில் இருந்த குழப்பங்கள் தாங்காமல் காலையில் மருத்துவமனையில் இருந்து கிளம்பிய மிதுன் பயங்கர தலைவலியுடன் தான் வீட்டுக்கே வந்து சேர்ந்தான். மிதுன் வீட்டுக்குள் நுழைந்த போதே போனில் பேசிக் கொண்டிருந்த மதியின் குரல்தான் அவனை வரவேற்றது. சு, கவலைப்படாத ஆகா, அண்ணா இப்படி செய்வான்னு நானும் நினைக்கல. ஆனா அவன் செயல் உன் மீது உள்ள காதலின் வெளிப்பாடு தாண்டா. இப்படி ஒருவர் காதலிக்க நீ நிஜமாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டுமாகா. கடைசி வார்த்தை கூறும்போது அவள் குரலில் அதீத ஏக்கம் தெரிந்ததோ. முந்தைய நாள் இரவு பூர்ணிமாவுக்கு தெரியாமல் மாறன் செய்ததை அகானா மதியிடம் கூறியிருந்தாள். அதன் விளைவுதான் மதியின் பேச்சு. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த மிதுனுக்கோ ஏற்கனவே இருந்த குழப்பங்களுடன் அவள் ஏக்க குரலும் சேர்ந்து கொள்ள கோபம்தான் வந்தது. அவள் போனை வைத்து திரும்பியதும் அவள் கொடுத்து வைத்தவள் என்றால் நீ பாவம் செய்தவளா என்று இறுகிய முகத்துடன் மிதுன் கேட்க அவனை திடீரென்று பார்த்த அதிர்ச்சியில் இருந்தே வெளியே வராமல் முழித்து கொண்டிருந்த மதிக்கே இப்போது அவன் என்ன கூறுகிறான் என்று முதலில் புரியவில்லை. அவள் பதில் சொல்லாமல் நின்றது ஏனோ அவனுக்கு மேலும் கோபத்தை கிளப்ப, சொல்லு ரதி பேபி, என்னை போல ஒருவனை காதலித்ததுக்கு நீ பெரிய பாவம்தான் செய்திருக்க வேண்டும் இல்லையா?
இப்போது அவன் குரலில் இறுக்கத்துடன் சிறு ஆற்றாமையும் இருந்ததோ? இப்போதுதான் அவன் என்ன பேசுகிறான் என்று மதிக்கு ஒருவாறு புரிந்தது. அச்சோ, மிது, நான் அகானா வருத்தப்படக்கூடாது என்பதற்காக ஏதோ பேசினேன். அதை ஏன் பெரிதாக எடுத்துக்கிறீங்க? என்று சற்று மென்மையாகவே மதி கூற, அவனோ இருந்த குழப்பத்தில் அவள் மென்மையை எல்லாம் உணரவில்லை. சும்மா பொய் சொல்லாத. அதான் எல்லோரும் சொல்றாங்களே, நான் உனக்கு பெரிய பாவம் செய்து விட்டேன் என்று. இப்போது யோசித்தால் உன்னை பார்த்ததுதான் நான் செய்த பெரிய பாவம் என்று தோன்றுகிறது என்ற எரிச்சலுடன் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அவன் கத்த, அவன் வார்த்தைகள் பெண் அவள் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. என்னை பார்த்ததே பாவமாம் இதோ என்ற வேதனையுடன் மதி கேட்க, அவனோ அதற்கு பதில் கூற முடியாமல் எரிச்சலுடன் திரும்பி விட்டான். அவனே கோபத்தில் உளறி வைத்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்வது? அவன் திரும்பினாலும் அவன் மறுபுறம் வந்தவள், சொல்லுங்க மிது, நான் தான் உங்க பிரச்சனையா? நான் இல்லாம போயிட்டா நிம்மதியா இருப்பீங்களா என்று திரும்ப கேட்க, அவள் வார்த்தைகள் ஏற்கனவே தவித்து கொண்டிருந்தவனை மேலும் வதைத்தது. ஐயோ, தயவு செய்து பேசாதே என்று அவளிடம் இறைந்தவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக வெளியே கிளம்பி சென்று விட்டான். வேகமாக காரை எடுத்துக்கொண்டு வந்தவன் இலக்கில்லாமல் சிறிது நேரம் சுற்றினான். மனதில் இருந்த அலைப்புறுதல்கள் தாங்க முடியாமல் அவன் கைகளில் கார் பலமுறை தடுமாற, இதற்கு மேல் வண்டி ஓட்டினால் ஆபத்து என்ற வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டான் மிதுன். சீட்டை பின்னால் சாய்த்து கொண்டு கண்மூடி அமர்ந்திருந்தவன் மனதில் காலையில் மனைவியுடன் பேசியதில் மனதின் வலி அதிகரித்துத்தான் இருந்தது. ஏற்கனவே மாறன் பேசியதில் குழம்பி தவித்து கொண்டிருந்தவனுக்கு காலையில் மதி பேசியதும் தன்னை குத்தி காண்பிப்பது போலவேதான் இருந்தது. அந்த கோபத்தில்தான் ஏதோ வாய்க்கு வந்ததை உளறிவிட்டான். அதற்கு மதி கேட்ட பதில் கேள்விகளில் தான் தான் தவறாக பேசி மீண்டும் அவளை காயப்படுத்தி இருக்கிறோம் என்றே அவனுக்கு புரிந்தது. மேலும் மேலும் வலியுடன் ஒலித்த அவள் குரலில் தன் மீதே தோன்றிய கோபத்தில் தான் வேகமாக கிளம்பி வந்து விட்டான். இன்னும் எந்த குழப்பமும் தீராமல் அமர்ந்திருந்தவன் தன்னையே அறியாமல் கண் அயர்ந்து விட்டான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து கண் விழித்தவன் டைம் பார்த்துவிட்டு, ச்ச, இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம் என்று புலம்பிக் கொண்டே வேகமாக வீட்டுக்கு கிளம்பினான். மிதுன் கிளம்பி சென்றதும் ஓய்ந்து போய் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள் மதி. அவள் மனம் முழுவதும் வலி 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 மட்டுமே. கணவனை பற்றி நன்கு அறிந்தவள்தான். அதனாலேயே முடிந்தவரை அவனிடம் எதிர்பார்ப்புகளை வெளிக்காட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்தான். ஆனால் இன்று அவன் கூறிய வார்த்தைகள் அவள் மனதை வெகுவாய் பாதித்து விட்டது. தன்னை பார்த்தது பாவம் என்று நினைத்தவனிடம் அவள் மனதில் கொஞ்ச நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த காதலும் மறைத்து விட்டது போல் தோன்றியது மதிக்கு. இது நாள் வரை தன் காதலை கணவன் ஏதேனும் ஒரு நொடியில் புரிந்து கொள்ள மாட்டானா என்று தவித்து கொண்டிருந்தவள் இந்த நொடி அந்த நம்பிக்கையை முழுதாக கைவிட்டிருந்தாள். என்றுமே தன் காதல் அவனுக்கு புரிய போவதில்லை என்ற முடிவுக்கு வந்தவள் அந்த நொடி தன் காதலையும் மனதின் ஆழத்தில் போட்டு புதைத்து விட்டாள். அம்மா என்ற அஜயின் குரல் மதியின் நினைவுகளை கலைக்க, அப்போதுதான் நேரமாவதை உணர்ந்து வேகமாக எழுந்தவள், எழுந்துட்டீங்களா அஜய் குட்டி என்று குழந்தையை தூக்கி கொள்ள, அம்மா கண்ணில தண்ணி, அழுதியா? தன் பிஞ்சு விரல்களால் அன்னையின் கன்னத்தை துடைத்து கொண்டே அஜய் கேட்க, அதில் மனம் நெகிழ்ந்தவள், இனி அழவே மாட்டேன்டா என்ற மகனுக்கு மட்டுமில்லாமல் தனக்கும் சேர்த்தே கூறிக்கொண்டாள் மதி. பின் அவனையும் கிளப்பி அழைத்து கொண்டு கிளம்பி விட்டாள். மிதுன் வீட்டுக்கு வந்தபோது மதி குழந்தை இருவருமே கிளம்பி சென்றிருக்க, அவனும் மனதில் ஏறி இருந்த பாரத்துடனே கிளம்பி அலுவலகம் சென்றான். அன்று மனதில் இருந்த குழப்பத்தில் மிதுனால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. மாலை வரை ஏதோ சுற்றி கொண்டிருந்தவன் அதற்கு மேல் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற கதரும் மனதின் வார்த்தையை தாக்கு பிடிக்க முடியாமல் சீக்கிரமே கிளம்பி விட்டான். முதலில் மதி குழந்தையை அழைத்து கொள்ள பூர்ணிமா வீட்டுக்குத்தான் செல்வாள் என்பதால் மிதுனும் நேரடியாக அங்கே சென்றான். அவன் சென்றபோது குழந்தை மட்டுமே பள்ளியில் இருந்து வந்திருக்க அவன் மனைவி இன்னும் வீடு வந்து சேரவில்லை. ரதி இன்னும் வரலையா சித்தி என்று மிதுன் கேட்க, இல்லைப்பா, எனக்கு ஃபோன் பண்ணி வர லேட் ஆகும்னு சொல்லி அஜயை கூட்டிட்டு வர சொன்னப்பா. பூர்ணிமா கூறியதை கேட்டவன் சரி சித்தி என்று விட்டு மகனுடன் விளையாண்டு கொண்டும் தம்பியுடன் பேசிக்கொண்டும் பொழுதை கடத்தி கொண்டிருந்தான். இரவு 7 மணி ஆகியும் மதி வீட்டுக்கு வராமல் இருக்க மிதுன் மனதில் லேசாக பயம் எட்டி பார்த்தது. மேலும் சிறிது நேரத்தில் அவன் மனதில் பயம் அதிகமாக மதிக்கு ஃபோன் செய்து பார்த்தான். அவள் போனும் அணைத்து வைக்கப்பட்டிருக்க இப்போது மிதுனின் பயம்
மேலும் மேலும் அதிகரித்தது. நடுவில் பூர்ணிமாவும் வேறு வந்து, என்ன மிதுன், இன்னும் மதியை காணோம், அவள் போனும் அணைத்திருக்கேப்பா என்ற கவலையுடன் கேட்க, இல்ல சித்தி, ஏதாவது வேலை லேட்டாக இருக்கும், போன் சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும், நான் போய் பார்த்துவிட்டு வரேன் என்றவன் அவருக்கு மட்டும் இல்லாமல் துடிக்கும் தன் மனதுக்கும் சேர்த்தே அந்த ஆறுதலை கூறிக்கொண்டான். உடன் வருகிறேன் என்ற வருத்தம் கிளம்ப, நீ அலைய வேண்டாம்டா என்று அவனை தடுத்து கிளம்பி விட்டான் மிதுன். முதலில் அவள் அலுவலகம் சென்று மிதுன் தேட, அங்கு காவலாளி கூறிய பதில் அவன் தலையில் முதல் இடியை இறக்கியது. மாலை சீக்கிரமே மேடம் கிளம்பிட்டாங்களே சார் என்று காவலாளி தெளிவாகவே கூற, ஒரு நொடி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து நின்று விட்டான் மிதுன். அவள் அலுவலகத்தில் தான் இருப்பாள் என்று உறுதியாக நினைத்து கொண்டு வந்தவனுக்கு மனைவி இங்கே இல்லை என்றதுமே அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. சில நொடிகளில் ஒருவாறு சுதாரித்தவன், பஸ் ஏதாவது கிடைக்கவில்லையோ, இல்லை பிரேக் டவுன் ஆகி இருக்குமோ என்று நினைத்து அவளை தேட கிளம்பினான். அவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழி முழுவதும் எங்குமே அவன் நினைத்த எதுவுமே இல்லாமல் மனைவியும் காணாமல் தவிக்க தொடங்கிவிட்டான் மிதுன். மனதில் இருந்த அலைப்புறுதலில் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த சுற்று வட்டாரம் முழுவதும் தேடி தேடி ஓய்ந்து போனான் மிதுன். தன்னால் முடிந்தவரை ஊர் முழுவதும் சுற்றி சுற்றி தேடி ஓய்ந்து போனவன் இதற்கு மேல் எங்கு சென்று அவளை தேடுவது என்று தெரியாமல் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டான். ஸ்டீரிங் வீலை இறுக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தவன் மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தது. பேபி, எங்கடி போயிட்ட? பயமா இருக்குடி எனக்கு. தன்னை அறியாமல் வாய்விட்டே புலம்பியவன் வாழ்வில் முதல் முறையாக தன் கண்களில் ஈரத்தை உணர்ந்தான். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை தொட்டு பார்த்தவனுக்கு தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. அவனால் அந்த கண்ணீரையும் மனதை நொடிக்கு நொடி குத்தி கிழித்து கொண்டிருக்கும் வலியையும் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இதே போல் வலியை இதற்கு முன்னும் அவன் ஒரே ஒரு முறை தன் ரதிக்காகவே உணர்ந்திருக்கிறான். ஆனால் அன்று அந்த வலியை இந்த அளவு அவன் அனுபவிக்கவோ ஆராயவோ சந்தர்ப்பம் அமையாமல் போனது. அப்போதே கொஞ்சம் யோசித்திருக்க வேண்டுமோ? காலையில் நடந்த விஷயத்தில் கோபித்து கொண்டு எங்கேனும் சென்று விட்டாளோ, இல்லை வேறு ஏதாவது தவறான முடிவு? இதை நினைத்த போதே அவன் இதயம் ஒரு நொடி நின்று பின் வேகமாக துடித்தது. இல்லை, ரதி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள். அன்று அவ்வளவு வருத்தப்பட்ட போது கூட அவள் தவறான முடிவு எதுவும் எடுக்கவில்லையே என்ற மனசாட்சிக்கு அவன் தைரியம் சொல்ல, அப்போ அவளது அன்றைய வருத்தம் உனக்கு புரிகிறது போலவே என்று அவன் மனசாட்சி நக்கலாக கேள்வி கேட்டது. ஆம், இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த நொடி அவளது அனைத்து வழிகளையும் அவள் வார்த்தைகளுக்கான அனைத்து அர்த்தத்தையும் உணர்ந்தான் மிதுன். மனைவியை காணாமல் எந்த நொடி வேண்டும் என்றாலும் நின்று விடுவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருந்த இதயம் காதல் எனும் வார்த்தையின் அர்த்தத்தை வலிக்க வலிக்க அந்த முரடனுக்கு கற்றுக் கொடுத்தது. ஏற்கனவே மதியின் காதலை உணர்ந்திருந்தவன் மனம் முந்தைய நாள் மாறன் கூறிய விஷயத்தில் தன் காதலை உணர முடியாமல் தவித்து கொண்டிருந்தது. அந்த தவிப்பு இப்போது வலிக்க வலிக்க ஒரு முடிவுக்கு வந்து அவனை கொல்லாமல் கொன்றது. 5 வருடங்களுக்கு முன் தன் அவள் கேட்ட காதல் யாசகத்தில் இருந்து இப்போது வரை அவள் கண்களில் தெரியும் காதல் ஏக்கம் அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் அர்த்தம் புரிய காதலின் கனம் தாங்காமல் நோ என்று சத்தமாக கத்திவிட்டான் மிதுன். அந்த இரவு வேளையில் அவன் கதறல் சுற்றுப்புறம் எங்கும் பயங்கரமாக எதிரொலித்தது. பேபி, எனக்கு புரியுதடி, எல்லாமே புரிகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையிலா நான் காதலை உணர வேண்டும்? எங்க இருந்தாலும் என்னிடம் வந்துவிடு பேபி. நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இனி வாழ முடியாதடி. தன் மனதின் எண்ணங்களை சத்தமாகவே சொல்லிக் கொண்டவன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்தான். ஒரே நேரத்தில் தன் காதல், தனது தவறு, அதன் வீரியம் என்று அனைத்தையும் உணர்ந்த மிதுன் அதன் தாக்கத்தில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து விட்டான். பின் ஒருவாறு மனைவியை தேட வேண்டும் என்ற நிதர்சனம் உணர்ந்து நிமிர்ந்தவன் டைம் பார்க்க மணி இரவு 10:30 ஆகியிருந்தது. என்ன ஆனாலும் இவ்வளவு நேரம் மதி எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்க மாட்டாளே. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகி இருக்கக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டவன் பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடலாமா என்று நினைத்த நேரம் சரியாக அவன் போன் அடித்தது. பூர்ணிமா தான் அடித்திருந்தார். மதி பற்றி கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் மிதுனுக்கு வேதனையாக இருந்தாலும் அதை தவிர்க்கவும் முடியாது என்பதால் போனை எடுத்தான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல்
எந்த கேள்வியும் கேட்காமல் பூர்ணிமா அவன் மனதில் பாலை மார்க்கும் செய்தியை கூறினார். மிதுன், மதி வந்துட்டாப்பா, வீட்டில் தான் இருக்கா. அவன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ விபத்தாம், அதான் லேட் ஆகிடுச்சாம். நீ வா மிதுன் என்று அவர் கூறிய செய்தி அவன் செவி வழி சென்று அவன் மனதை அடைய அவனுக்கு மனதில் எழுந்த பெரும் நிம்மதியில் வார்த்தைகளே வரவில்லை. அப்பா, எத்தனை துடிப்பு! ஏதேனும் தவறான முடிவெடுத்து விட்டாளோ, இல்லை அவளுக்கு ஏதேனும் ஆகிவிட்டதோ என்று ஒவ்வொரு நொடியும் அவன் உயிரை பிசைந்து விளையாண்டு கொண்டிருந்த மனது அந்த நொடி உணர்ந்த நிம்மதியில் அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. அதற்குள் பூர்ணிமா, மிதுன், மிதுன் இருக்கியாப்பா என்று அந்த பக்கம் சற்று பதட்டமாக கேட்க, அவர் குரலில் சுய நினைவுக்கு வந்தவன் வரேன் சித்தி என்று மட்டும் கூறிவிட்டு போனை வைத்து விட்டான். அவன் வீட்டை அடைந்த போது அப்போதுதான் மதி உணவு உண்டுவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் பூர்ணிமா, பரத், சந்திரிகா அனைவருமே இருந்தனர். அஜய் தூங்கிவிட்டதால் அவனை பூர்ணிமா அறையில் விட்டிருந்தனர். அப்போதுதான் என்ன ஆச்சு மதி என்று பூர்ணிமா கேட்டு கொண்டிருக்க, சரியாக மிதுன் உள்ளே நுழைந்தான். கண்முன் முழுதாக எந்த சேதாரமும் இல்லாமல் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்ததும் அவன் மனதிற்கு அத்தனை ஆறுதலாக இருந்தது. இன்னும் கூட கண்முன் அவன் ரதி நன்றாகத்தான் இருக்கிறாள் என்று அவன் அலைப்பாயும் மனம் நம்ப மறுக்க, அவளையே பார்த்து கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து விட்டான் மிதுன். அவன் வந்ததும் அனைவரும் அவன் பக்கம் திரும்ப, அவன் அமைதியாக அமர்ந்ததும் பூர்ணிமா மீண்டும் மதியிடம் என்ன நடந்தது என்று கேட்டார். மதியும் அன்று மாலை நடந்ததை மெதுவாக கூற ஆரம்பித்தாள். அலுவலகம் முடிந்து தனது 2 தோழிகளுடன் பேருந்து நிலையம் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் மதி. அப்போது அவர்களது ஒரு தோழி ரோடு கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த கார் அவள் மீது மோதிவிட மற்ற இருவரும் பதறி அடித்து கொண்டு அவளை மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனை சென்றதும் பூர்ணிமாவிற்கு அழைத்து முதலில் தாமதமாகும் என்று மதி கூற, தொடர்ந்து நடந்ததை கூறுவதற்கு முன் போன் சார்ஜ் இல்லாமல் அணைந்து விட்டது. அதற்கு மேல் மருத்துவமனையில் வேறு விபத்து என்பதால் போலீசுக்கு சொல்லிவிட அவர்களுக்கு விளக்குவது, மேலும் விபத்து நடந்த பெண்ணிற்கு அவசரமாக தேவைப்பட்ட மருந்துகள் வாங்க உதவுவது என அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது. ஒரு வழியாக அந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்து அவர்கள் தோழிக்கும் உயிருக்கு ஆபத்தில்லை என்று தெரிந்த பின் அவள் குடும்பத்திற்கு அழைத்து கூறி அவர்கள் வரும் வரை அங்கு இருந்துவிட்டு கிளம்புவதற்கு மதிக்கு இத்தனை நேரமாக இருந்தது. ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் மீண்டும் போன் செய்ய தோன்றாமல் வேகமாக கிளம்பி வந்திருந்தாள். அவள் அனைத்தையும் கூறி முடித்ததும், அந்த பெண்ணுக்கு இப்போது பரவாயில்லையாமா என்று அவளை பற்றி பூர்ணிமா விசாரிக்க, பரத், சந்திரிகா இருவரும் அந்த பெண்ணை பற்றி விசாரித்தனர். மதி பேசி முடிக்கும் வரை அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த மிதுனுக்கு அவளது குரலும் அவளது இருப்பும் ஒருவாறு மனதில் இறங்கியது. பேசி முடித்ததும் மதியும் கணவனை பார்க்க, அவளை பார்த்து கொண்டே மெதுவாக எழுந்தவன் அவளை நோக்கி வர, சாரி மிதுன், நான் உங்களுக்கு அழைத்து சொல்லி இருக்க வேண்டும். அங்கு இருந்த சூழ்நிலையில் முடியவில்லை. இத்தனை நேரம் தன்னை தேடி அலைந்ததில் அவன் கோபத்தில் இருக்கிறானோ என்று சங்கடத்துடன் அவள் மெதுவாக கூற, அதற்குள் அவள் அருகில் வந்து விட்டிருந்த மிதினிற்கோ அவள் வார்த்தைகள் எதுவும் காதில் ஏறவே இல்லை. இத்தனை நேரம் தன்னை தேடி அலைந்ததில் அவன் கோபத்தில் இருக்கிறானோ என்று சங்கடத்துடன் அவள் மெதுவாக கூற, அதற்குள் அவள் அருகில் வந்து விட்டிருந்த மிதின்கோ அவள் வார்த்தைகள் எதுவும் காதில் ஏறவே இல்லை. அவள் அருகில் வந்ததும் ஒரு நொடி அவளை ஆழமாக பார்த்தவன் அடுத்த நொடி அவளை காற்று கூட புக முடியாத அளவு இறுக அணைத்திருந்தான். அவன் இப்படி திடீரென அணைப்பான் என்று எதிர்பார்க்காத மதி முதலில் அதிர்ந்து பின் அவனிடமிருந்து விலக போராட, அவனது இரும்பு பிடியில் இருந்து அவளால் அசையக்கூட முடியவில்லை. இவர்கள் நிலையை பார்த்த மற்றவர்களும் தங்களுக்குள் சிரித்து கொண்டு இருவருக்கும் தனிமை கொடுத்து சென்று விட்டனர். மிதினோ சுற்றி இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனைவியை மேலும் மேலும் தன்னுடன் இறுக்கிக் கொள்வதிலேயே குறியாக இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல் முடியாமல், மிதோ ப்ளீஸ் விடுங்க என்று மதிதான் அவனிடமிருந்து திமிரினாள். அவள் திமிரியதில் தான் சுற்றுப்புறம் உணர்ந்து அவளை விட்டு லேசாக விலகியவன் மீண்டும் ஒரு முறை அவளை தலை முதல் கால் வரை நன்றாக ஆராய்ந்தான். அவன் பார்வை உள்ளுக்குள் என்னவோ செய்ய, ஏன் இப்படி பார்க்கிறார் என்று மதி யோசித்து கொண்டிருக்கும் போதே அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான் மிதுன். அதில் அதிர்ந்து, மிதுன்
என்று அவனை மதி உலுக்க, அவளை தூக்கி கொண்டு வேகமாக அறைக்கு வந்தவன் அவளை இறக்கிவிட்டு தன் கை வளையத்திற்குள்ளேயே வைத்து கொண்டான். கணவனின் செயல்களை மதி புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அவனும் அவளைத்தான் பார்த்தான். ஆனால் அவள் கண்களில் குழப்பம் இருந்ததென்றால், அவன் கண்கள் முழுவதும் அவனை உணர்த்தும் அலைப்புறுதல்களே. மனைவியை ஆசையாக பார்த்தவன் அவள் எதிர்பார்க்காத நொடியில் அவள் முகத்தை தன் இரு கைகளால் ஏந்தி அவள் முகம் முழுவதும் முத்தமழை பொழியத் தொடங்கிவிட்டான். அவள் நெற்றியில் ஆரம்பித்து அவளது கண்கள் கன்னம் என்று பயணித்த அவன் உதடு கடைசியாக அவள் இதழ்களில் வந்து இளைப்பாறியது. இத்தனை நேரம் மனதில் இருந்த வலிகளையும் தான் உணர்ந்து கொண்ட காதலையும் அந்த ஒற்றை முத்தத்தில் பெண் அவளுக்கு உணர்த்திட முயன்றான் மிதுன். அவனது செயலில் இருந்த மென்மையிலும் அவன் கண்களில் இருந்த அலைப்புறுதலிலும் அதை குறைக்க முயன்று சிறிது நேரம் மதியும் அவனுடன் ஒத்துழைத்தாள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் உடல் தன்னை அறியாமல் கணவன் அணைப்பில் உருகி குழையத் தொடங்க, தன் மீதே கோபம் கொண்டவளாய் தன்னால் முடிந்தவரை வேகத்துடன் அவனை உதறினாள் மதி. அவள் பிடித்து தள்ளியதும் ஒரு அடி பின்னால் நகர்ந்தவனுக்கு அதுவே பாரமாக மீண்டும் மனைவியை இழுத்து தன் கை வளையத்திற்குள் வைத்து கொண்டான் மிதுன். வந்ததில் இருந்து இப்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னை நகர விடாமல் படுத்தும் கணவனை குழப்பத்துடன் பார்த்தவள், கொஞ்சம் விடுறீங்களா என்று சற்று எரிச்சலுடனே கேட்டு வைத்தாள். ஆனால் அவன் அவள் எரிச்சலை உணரும் நிலையில் இல்லை போல. பேபி என்று மென்மையாக அழைத்தான் மிதுன். அந்த குரல் அது அவளை ஏதோ செய்தது. இந்த குரலில் ஒரு முறை மயங்கி வாழ்க்கையை இழந்தது பத்தாதா, மீண்டுமா என்று அவள் மனம் இறைய, சு விடுங்க ப்ளீஸ் என்று அவனிடமிருந்து நகர முயன்றாள் மதி. அவளால் முயற்சி மட்டுமே செய்ய முடிந்தது. அவன் விட்டால் அல்லவா நகர. அவள் செயலை ஒற்றை அணைப்பில் தடுத்தவன், ப்ளீஸ் பேபி, கொஞ்ச நேரம் என்னிடமே இருடி, என்னால் முடியலை. உயிரை உருக்கும் பரிதவிப்புடன் ஒலித்த அவன் குரலில் அதை மீறவும் மதிக்கு தோன்றவில்லை. ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று புரியாமல் அவன் அணைப்பில் இருந்தே அவன் செயல்களை ஆராய்ந்தாள். தன்னை காணவில்லை என்றதால் மிதனுக்கு இத்தனை பயமா? வாய்ப்பில்லையே என்று அவள் மனசாட்சி இடை குறைத்தது. அவன் வாழ்க்கையில் தான் வேண்டாம் என்று பிடிவாதமாய் துரத்தியவன் இன்று அவள் சில மணி நேரங்கள் காணோம் என்றா தவிக்கப் போகிறான்? நிச்சயம் வாய்ப்பில்லை. வேறு என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து என்ற நிலை வந்தால் கூட மிதுன் இவ்வளவு பதறமாட்டான் என்று தான் மதிக்கு தோன்றியது.